பேக் டு ஸ்கில் ப்ரோ சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங் 2025 வந்து 201லேருந்து 300 ரேங்க்குள்ள இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்க்க போகிறோம். அது வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு காலேஜ் பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்காக கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ்னு இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 201லேருந்து 300 ரேங்க்குள்ளே NIRF ரேங்கிங்கில் இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜ் 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் AUBIT அஃபிலிட்டேட் ஆகியிருக்கு, AICTE அப்ரூவ்டும் ஆகியிருக்கு, NACAல ஏக்ரெடிட்டும் ஆகியிருக்கு. இந்த காலேஜோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓல்டு நாகூர் ரோட் நாகப்பட்டினமில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ இவங்களோட ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 201லேருந்து 300 ரேங்க்குள்ளே தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2022 பொறுத்த வரைக்கும் 251லேருந்து 300 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. அதே வந்து 2024-25 வந்து 201லேருந்து 300 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. அவுட் ஆஃப் 300க்கு இன்ஜினியரிங் கேட்டகரியில் தான் வந்திருக்கு. ஸோ இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு BE வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. BEயில் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக MCA வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. MCAலே லேட்ரல் கோர்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ME மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கங்கிறத பற்றி தான். ஸோ இந்த EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் இருக்குது, கேன்டீன், கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஹாஸ்டல், லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி, மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ்னு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த காலேஜில் இருக்குது. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, காக்னிசன்ட், எம்ஃபாசிஸ், கேப்ஜெமினி, எக்ஸாவேர், பினாக்கிள் இன்ஃபோடெக் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வராங்க இந்த காலேஜில். ஸோ இந்த காலேஜ்க்காக ஒவ்வொரு வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 out of 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலேஜ் யூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.8 out of 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.7 out of 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்கு. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.